ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 26/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு பழக்கம் ஈஸ்வரிய விதிமுறைக்கு புறம்பானது, அதன் மூலம் அதிக இழப்பு ஏற்படுதுன்னு. பதில், எந்த ஒரு திரைப்பட கதையை கேட்பது அல்லது படிப்பது, நாவல்கள் படிப்பது, இந்த பழக்கங்கள் முற்றிலும் விதிமுறைக்கு புறம்பானது. இதனால் மிகுந்த இழப்பு ஏற்படுது. பாபா இதை தடை செய்கின்றார். குழந்தைங்களே, நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்கக்கூடாது. யாராவது பிகே இது போன்ற புத்தகங்களை படிக்கிறார் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது போன்ற வார்த்தைகள் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதா என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரை மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானத்தின் பக்கமாக எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறோமோ அவ்வளவு பாவங்கள் நீங்கி கொண்டே போகும். இது போன்ற வார்த்தைகள் எங்காவது எந்த ஒரு சாஸ்திரத்திலாவது எழுதப்பட்டிருக்கின்றதான்னு பாபா கேட்குறாங்க. ஏனென்றால் யாரெல்லாம் தர்மஸ்தாபனை செய்தார்களோ, அவர்கள் என்ன புரிய வைத்தார்களோ அவற்றை பற்றிய சாஸ்திரங்கள் உருவாகியுள்ளன. பிறகு அவற்றை படிக்கின்றனர், புத்தகங்களுக்கு பூஜை செய்கின்றனர். இப்போது இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சித்திரத்தில் மனிதர்கள் குழம்பி போயிருக்கின்றனர் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிரம்மாவின் சித்திரத்தில் தான் குழம்பி போயிருக்கிறாங்க. தாதாவை ஏன் அமர்த்தி வைத்திருக்கிறாங்க என்று. இவரோ பாகிரதம் என்பதை புரிய வைக்க வேண்டும். சிவபகவான் சொல்லுகிறார், இந்த ரதத்தை நான் எடுத்து கொண்டுள்ளேன். ஏனென்றால் எனக்கு இயற்கையின் ஆதாரம் அவசியம் வேண்டும். இல்லை என்றால் நான் உங்களை பதிதத்திலிருந்து பாவனமாக எப்படி ஆக்குவேன்? தினந்தோறும் கற்பிக்க வேண்டியதும் அவசியம். இப்போது தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்லுகிறார், தன்னை ஆத்மான உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவருமே தங்களின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சத்குரு பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, சந்நியாசி, இளறவாசி இவர்களுக்கு பெயர் உள்ளது. நிச்சயமாக அவர்களுக்கு இது முதல் பிறவியாக இருக்கும். அவர்கள் தர்மஸ்தாபனை செய்வதற்காக வரவேண்டி இருக்குது. எப்படி பாபா குருநானக் பற்றி புரிய வைக்கிறார். இப்போது குரு என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் நானக் என்ற பெயரோ அநேகருக்கு உள்ளதில்லையா? யாருக்காவது மகிமை செய்யும்போது அந்த அர்த்தத்தோடு சொல்லப்படுகின்றது. சொல்லவில்லை என்றால் நன்றாக இருக்காது. உண்மையில் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பாபாவை தவிர குரு என்று இங்கே யாருமே கிடையாது. அவருடைய பெயரால் தான் சொல்லுகின்றனர். சத்குரு அகால். அவர் அகால மூர்த்தி, அதாவது அழியாத மூர்த்தி. அதாவது அவரை காலனால் அழிக்க முடியாது. அவருக்கு மரணம் என்பது கிடையாது. அது ஆத்மா. அதனால் இந்த கதைகளை அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றனர் என்று பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வார்த்தையை தங்கள் பெயருக்கு முன்னால் எழுதக்கூடாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தற்போது குருமார் தங்களை தாங்களே ஸ்ரீ ஸ்ரீ என எழுதி கொள்ளுகின்றனர். இங்கேயும் சிலர் அதுபோல் இருக்கின்றனர். ஸ்ரீ இன்னார் என எழுதுகின்றனர். உண்மையில் அப்படி எழுதக்கூடாது. பெண்களும் ஸ்ரீமதி என எழுதக்கூடாது. எப்போது ஸ்ரீ ஸ்ரீ தாமே வந்து வழிமுறை தருகிறாரோ அப்போதுதான் ஸ்ரீமத் கிடைக்கும். நீங்கள் புரிய வைக்க முடியும். நிச்சயமாக ஒருவரின் வழிமுறைப்படி தான் இவர்களை தேவதைகள் உருவாகி இருக்கிறார்கள் இல்லையா என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மழலை மொழியில் ஞானத்தை நன்கு புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார்னு. இதன் மூலம் நாங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறோம். இந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக பாபா வந்திருக்கிறாரு. இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன பெண் குழந்தைகள், நீங்கள் மழலை மொழியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். பெரிய பெரிய சம்மேளனம் முதலியன நடைபெறுகின்றன. இதில் உங்களை அழைக்கின்றனர். இந்த சித்திரங்களை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், அமர்ந்து புரிய வையுங்கள். பாரதத்தில் மீண்டும் இவர்களின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. எங்கே வேண்டுமானாலும் நிறைந்த சபையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். நாள் முழுவதும் சேவையின் நஷா இருந்து கொண்டிருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மகாவீர் பற்றி யாருக்கு தெரியாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாகிரதமோ தான் நமக்கு
புகழ் வாய்ந்தது. பாகீரதம்தான் பிரம்மான்னு சொல்லப்படுகின்றார். அவரை மகாவீர் என்றும் சொல்லுகின்றனர். இங்கே தில்வாடா கோவிலில் அமர்ந்துள்ளார் இல்லையா? கோவிலை கட்டிய ஜைனர் முதலானவர்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நௌதா, அதாவது தீவிர பக்தி என்றால் என்ன என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுறீங்க, பிறகு வீடு வாசல் முதலின நினைவுக்கு வந்து விடுது. இது நடைபெறுதான் செய்கின்றது. பக்தி மார்க்கத்திலும் கூட பக்தி செய்து கொண்டிருக்கும் பொழுதே புத்தி வேறு பக்கம் சென்று விடுகின்றது. ஒரே நிலையில், அதாவது நௌதா தீவிர பக்தி செய்பவர்கள் தான் அமர முடியும். அது தீவிர பக்தின்னு சொல்லப்படுது. முற்றிலும், அதாவது பக்தியில் மூழ்கி போய் விடுகின்றனர். நீங்கள் நினைவில் அமர்கின்றீர்கள் என்றால் சில நேரம் முற்றிலும் அசரீரி ஆகி விடுகின்றீர்கள். நல்ல குழந்தைகளாக உள்ளவர்கள்தான் அந்த மாதிரி நிலையில் அமருவார்கள். தேகத்தின் உணர்வு அகன்றுவிடும். அசரீரி ஆகிய அந்த போதையில் அமர்ந்திருப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் இந்த மோசமான உலகத்தில் இனியும் இருக்க வேண்டியதில்லை என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் ஆத்மாக்கள் பகவானின் குழந்தைகள். ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகின்றார். பாபா நம்மை கண்களில் அமர்த்தி வைத்து கொண்டு செல்லுவார். இந்த மோசமான உலகத்திலோ நாம் இனியும் இருக்க வேண்டியதே இல்லை. இன்னும் போக போக ஐயோ ஐயோ என கூக்குரல் இடுவார்கள். கேட்கவே வேண்டாம். கோடிக்கணக்கில் மனிதர்கள் இறக்கின்றனர். இதுவோ குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நாம் இந்த கண்களால் என்ன பார்க்கின்றோமோ அவை கொஞ்சம் கூட மிஞ்சப்போவது இல்லை. இங்கோ மனிதர்கள் முல்லை போல உள்ளனர். சத்யுகம் என்பது மலர்களின் தோட்டம். பிறகு நம்முடைய கண்களோ குளிர்ந்துவிடும். தோட்டத்திற்குள் போவதால் கண்கள் குளிர்ந்த, அதாவது குற்றப்பார்வை இல்லாமல் போய்விடும் இல்லையா? ஆக நீங்கள் இப்போது பத்மாவத பாக்கியசாலி ஆகி கொண்டிருக்கிறீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சிருஷ்டியில் அனைவரை காட்டிலும் மிகவும் புகழ் வாய்ந்தவர்கள் யார் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டியில் அனைவரை காட்டிலும் புகழ் பெற்றவர்கள் இந்த ராதே கிருஷ்ணர். இவர்கள் சத்யுகத்தின் முதல் இளவரசர் இளவரசி. இவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்பது ஒரு பொழுதும் யாருடைய சிந்தனையும் கூட வராது. சத்யுகத்திற்கு முன் நிச்சயமாக கலியுகம் இருந்திருக்கும். அவர்கள் உலகத்தின் எஜமானராக ஆகின்ற அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள்? பாரதவாசிகள் ஒன்றும் இவர்களை உலகத்தின் எஜமானர்கள் என புரிந்து கொள்ளவே இல்லை. இவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது பாரதத்தில் வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாமல் இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.